இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்துல ரேஷன் கடையுடைய தற்காலிக தேர்வு பட்டியல் தற்சமயம் வெளியா இருக்குங்க. ஸோ நிறைய பேர் எல்லாமே நேற்றே சொன்னீங்க, நம்ம அவங்க கிட்ட ஓட்டிங் எல்லாமே வச்சோம். ஆனா ஓட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரிசல்ட்டே வராது வராது வராதுன்னு சொல்றீங்க. நாம வந்து பாத்தீங்கன்னா அதிகாரிகள் தரப்புல இருந்து சில முக்கியமான தகவல்கள் தினசரி நமக்கு கிடைச்சு கொண்டே இருக்கு. அந்த தகவல் அடிப்படையில மட்டும்தாங்க உங்களுக்கு வந்து நம்ம முக்கியமான தகவல்களை உங்களுக்காக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல. ஸோ நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். நாம சொன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் கண்டிப்பா பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க எல்லாருமே எதிர்பார்த்திருந்த மாதிரி இன்னைக்கு ஒரு மாவட்டத்துக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆக இருக்குங்க. எந்த மாவட்டம் அப்படின்றத நான் வீடியோட இறுதியில சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னன்றத பற்றி சில முக்கியமான தகவல்கள் அனைத்துமே இந்த வீடியோல இருக்குங்க. ஸோ ஆன்லைன்ல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் ஆன்லைன் மூலமா தான் பார்க்க முடியும் அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சுக்கினாங்க. இனிமே எஸ்எம்எஸ் மெயில் இந்த மாதிரி மூலமா ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றதையும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா முதற்கட்டமா நமக்கு வந்து இந்த திருப்பத்தூர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல், இப்ப ராணிப்பேட்டை, இந்த மாதிரி 3 டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு சந்தோஷமான செய்தி. ஸோ இப்ப நம்ம திருப்பத்தூருக்கு அப்புறம் திண்டுக்கல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ராணிப்பேட்டை அப்படின்னு நீங்க டிஆர்பியோட இணையதளத்துல செக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் ராணிப்பேட்டை மாவட்டத்துல எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்ல தேர்வாகியிருக்காங்க அப்படின்றவங்களுடைய பட்டியல். ஸோ வெறும் 38 நபர்கள் மட்டும்தான் இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனலி செலக்டட். இவங்கள்ல இருந்தும் ஃபில்டர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இவர்களுடைய சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல இவர்களும் ஃபில்ட்ரேஷன் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இந்த ஒவ்வொரு மாவட்ட வாரியா இருக்கிற லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருவேன் அந்த மாவட்ட வாரியா இருக்கிற லிங்க் எல்லாமே. ஸோ அதுல நீங்க கிளிக் பண்ணி உங்களோட மாவட்டத்திற்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து தினசரி ஒரு அப்டேட் நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன். நான் நேற்றே உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டேன். ஓட்டிங்ல நீங்களே நிறைய பேர் சொல்லிட்டீங்க. ஓட்டிங்கோட ஃபைனல் எண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரிசல்ட் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அதே போல மட்டும்தான் நேற்று நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு எந்த மாவட்டத்திற்கு நமக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆக ரெடியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல், திருச்சி, அது இல்லைன்னா வெள்ளூர் மாவட்டத்திற்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண ரெடியா இருக்காங்க. ஸோ இந்த மாவட்டத்தை சேர்ந்தவரா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா உடனடியா உங்களுடைய இணையதளத்தை, உங்களுடைய டிஆர்பியோட இணையதளத்தை இன்று மாலை வரை நீங்க செக் பண்ணியிருந்தாலே போதுங்க. ஸோ எங்க வேணாலும் நீங்க செக் பண்ணிக்கலாம். அந்த மாவட்ட வாரியா இருக்கிற இணையதளத்துல மூலமா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. வேற எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் ஓபன் பண்ண முடியாதுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் செலக்டட் ஆன லிஸ்ட் அவுட். ஸோ ராணிப்பேட்டை மாவட்டத்துல வெறும் 38 நபர்கள். இது ராணிப்பேட்டை மாவட்டத்துல அது மட்டுமே கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நேரடி நேர்காணல் கலந்து கொண்டவங்களே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா நேரடி நேர்காணல்ல கலந்துகிட்டு இருக்காங்க. ஆனா செலக்ஷன் லிஸ்ட்ல வரவங்க வெறும் 38 நபர்கள். ஸோ ஒரு அதிர்ச்சி அளிக்கும் செய்தியாக இருக்கு. இதுதாங்க. இது மாதிரி நடந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேதனைக்கு தெரியுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்ப வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணதுல இருந்து ரொம்ப ரொம்ப கேண்டிடேட் ஃபில்ட்ரேஷன் ஏகாப்பட்ட. ஸோ ஒரு 100 பேர் எடுக்க ஒரு 1000 பேருக்கு ஒரு ஆள் தான் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி 1000:1ன்ற மாதிரி ரேஷியோல தான் உங்களை ஃபில்டரா எடுக்கிறாங்க. ஸோ இப்ப சேல்ஸ்மேனுக்காக தற்காலிக தேர்வு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல், திருச்சி, வெள்ளூர் இந்த மாவட்டத்துடைய ரிசல்ட்ஸ் இன்னும் சற்று நேரத்துல அதிகாரப்பூர்வமான இணையதளமான டிஆர்பியோடைய மாவட்ட வாரியா இருக்கிற இணையதளத்துல வெளியிட போறாங்க. ஸோ நீங்க செக் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த 38 பேர் செலக்ஷன் ஆனதுல வந்து பாத்தீங்கன்னா அதே ஒரு 5 நபர்கள் கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் தடவை. ஏன்னா சர்டிபிகேட் அவங்க கிட்ட ப்ராப்பரான முறையில இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்கள நீக்க செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நிறைய பேர் எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்திலேயே ரொம்ப கம்மியான பீப்புள், திருப்பத்தூர் மாவட்டத்திலேயே ரொம்ப ரொம்ப கம்மியான பீப்புள், இப்படி ஏன் செலக்ட் பண்றாங்க அப்படின்னு எல்லாருமே கேட்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு சரியான பதில நம்ம சொல்றோம். ஏன்னா ரேஷன் கடையுடைய வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. ஸோ ரேஷன் கடையுடைய வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் செய்ய போறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சில தினங்கள்ல இதற்குண்டான அப்டேட்டையும் உங்களுக்கு அளிக்க போறாங்க. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ரேஷன் கடையோட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்று
கோவை, ஈரோடு, நாமக்கல், திருச்சி இந்த வெள்ளூர் மாவட்டங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போறாங்க. சோ நீங்க உங்க மாவட்ட வாரியா இருக்கிற இணையதளத்துல உடனடியாக நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாங்க. நண்பர்களே, ரிசல்ட் பற்றிய அப்டேட்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நாம அழிச்சிட்டே இருக்கோம். சோ நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ரிசல்ட் எப்ப வெளியிடப்பட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்துல ரேஷன் கடையுடைய தற்காலிக தேர்வு பட்டியல் தற்சமயம் வெளியா இருக்குங்க. சோ நிறைய பேர் எல்லாமே நேத்தே சொன்னீங்க, நம்ம அவங்க கிட்ட ஓட்டிங் எல்லாமே வச்சோம். ஆனா ஓட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரிசல்ட்டே வராதுன்னு சொல்றீங்க. நாம வந்து பாத்தீங்கன்னா அதிகாரிகள் தரப்புல இருந்து சில முக்கியமான தகவல்கள் தினசரி நமக்கு கிடைச்சு கொண்டே இருக்கு. அந்த தகவல் அடிப்படையில மட்டும்தாங்க உங்களுக்கு வந்து நம்ம முக்கியமான தகவல்களை உங்களுக்காக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல. சோ நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். நாம சொன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் கண்டிப்பா பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ நீங்க எல்லாருமே எதிர்பார்த்திருந்த மாதிரி இன்னைக்கு ஒரு மாவட்டத்துக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆக இருக்குங்க. எந்த மாவட்டம் அப்படின்றத நான் வீடியோட இறுதியில சொல்றேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னன்றத பற்றி சில முக்கியமான தகவல்கள் அனைத்துமே இந்த வீடியோல இருக்குங்க. ஸோ ஆன்லைன்ல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் ஆன்லைன் மூலமா தான் பார்க்க முடியும் அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சுக்கினாங்க. இனிமேல் எஸ்எம்எஸ், மெயில் இந்த மாதிரி மூலமா ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றதையும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதற்கட்டமா நமக்கு வந்து இந்த திருப்பத்தூர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல், இப்ப ராணிப்பேட்டை இந்த மாதிரி 3 டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு சந்தோஷமான செய்தி. சோ இப்ப நம்ம திருப்பத்தூருக்கு அப்புறம் திண்டுக்கல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ராணிப்பேட்டை அப்படின்னு நீங்க டிஆர்பியோட இணையதளத்துல செக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் ராணிப்பேட்டை மாவட்டத்துல எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்ல தேர்வாகியிருக்காங்க அப்படின்றவங்களுடைய பட்டியல். சோ வெறும் 38 நபர்கள் மட்டும்தான் இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனலி செலக்டட். இவங்கள்ல இருந்தும் ஃபில்டர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இவர்களுடைய சர்டிபிகேட் வெரிபிகேஷன்ல இவர்களும் ஃபில்ட்ரேஷன் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. சோ இந்த ஒவ்வொரு மாவட்ட வாரியா இருக்கிற லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருவேன் அந்த மாவட்ட வாரியா இருக்கிற லிங்க் எல்லாமே. சோ அதுல நீங்க கிளிக் பண்ணி உங்களுடைய மாவட்டத்திற்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாங்க. சோ நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து தினசரி ஒரு அப்டேட் நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன். நான் நேற்றே உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டேன். ஓட்டிங்ல நீங்களே நிறைய பேர் சொல்லிட்டீங்க. ஓட்டிங்கோட ஃபைனல் எண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரிசல்ட் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்றீங்க. சோ அதே போல மட்டும்தான் நேற்று நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. சோ இன்னைக்கு எந்த மாவட்டத்திற்கு நமக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆக ரெடியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல், திருச்சி, அது இல்லைன்னா வெள்ளூர் மாவட்டத்திற்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண ரெடியா இருக்காங்க. சோ இந்த மாவட்டத்தை சேர்ந்தவரா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா உடனடியா உங்களுடைய இணையதளத்தை, உங்களுடைய டிஆர்பி இணையதளத்தை இன்று மாலை வரை நீங்க செக் பண்ணியிருந்தாலே போதுங்க. சோ எங்க வேணாலும் நீங்க செக் பண்ணிக்கலாம். அந்த மாவட்ட வாரியா இருக்கிற இணையதளத்துல மூலமா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. வேற எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் ஓபன் பண்ண முடியாதுங்க. சோ அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் செலக்டட் ஆன லிஸ்ட் அவுட். சோ ராணிப்பேட்டை மாவட்டத்துல வெறும் 38 நபர்கள். இது ராணிப்பேட்டை மாவட்டத்துல அது மட்டுமே கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நேரடி நேர்காணல கலந்து கொண்டவங்களே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா நேரடி நேர்காணல்ல கலந்துகிட்டு இருக்காங்க. ஆனா செலக்ஷன் லிஸ்ட்ல வரவங்க வெறும் 38 நபர்கள். சோ ஒரு அதிர்ச்சி அளிக்கும் செய்தியாக இருக்கு. இதுதாங்க. இது மாதிரி நடந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேதனைக்கு தெரியுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்ப வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்கல இருந்து ரொம்ப ரொம்ப கேண்டிடேட் ஃபில்ட்ரேஷன் ஏகாப்பட்ட. சோ ஒரு 100 பேர் எடுக்க ஒரு 1000 பேருக்கு ஒரு ஆள் தான் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி 1000:1ன்ற மாதிரி ரேஷியோல தான் உங்களை ஃபில்டரா எடுக்கிறாங்க. சோ இப்ப சேல்ஸ்மேனுக்காக தற்காலிக தேர்வு பட்டியல வெளியிட்டிருக்காங்க. சோ இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல், திருச்சி, வெள்ளூர் இந்த மாவட்டத்துடைய ரிசல்ட்ஸ் இன்னும் சற்று நேரத்துல அதிகாரப்பூர்வமான இணையதளமான டிஆர்பியோடைய மாவட்ட வாரியா இருக்கிற இணையதளத்துல வெளியிட போறாங்க. சோ நீங்க செக் பண்ணிக்கலாங்க. சோ இந்த 38 பேர் செலக்ஷன் ஆனதுல வந்து பாத்தீங்கன்னா அதே ஒரு 5 to 6 நபர்கள் கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் தடவை. ஏன்னா சர்டிபிகேட் அவங்க கிட்ட ப்ராப்பரான முறையில இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்கள
நீக்க செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. சோ நிறைய பேர் எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்திலேயே ரொம்ப கம்மியான பீப்புள், திருப்பத்தூர் மாவட்டத்திலேயே ரொம்ப ரொம்ப கம்மியான பீப்புள், இப்படி ஏன் செலக்ட் பண்றாங்க அப்படின்னு எல்லாருமே கேட்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு சரியான பதில நம்ம சொல்றோம். ஏன்னா ரேஷன் கடையுடைய வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. சோ ரேஷன் கடையுடைய வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் செய்ய போறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சில தினங்கள்ல இதற்குண்டான அப்டேட்டையும் உங்களுக்கு அளிக்க போறாங்க. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். சோ ரேஷன் கடையோட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்று கோவை, ஈரோடு, நாமக்கல், திருச்சி, இந்த வெள்ளூர் மாவட்டங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போறாங்க. சோ நீங்க உங்க மாவட்ட வாரியா இருக்கிற இணையதளத்துல உடனடியா நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாங்க. நண்பர்களே, ரிசல்ட் பற்றிய அப்டேட்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நாம அழிச்சிட்டே இருக்கோம். சோ நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ரிசல்ட் எப்ப வெளியிடப்பட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும்.